வணக்கம். ஒரு புது வண்டி வாங்க போறீங்களா? அப்போ உங்க மனசுல கண்டிப்பா ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். பெட்ரோல் வண்டியா இல்ல எலக்ட்ரிக் வண்டியா? விளம்பரங்கள் ஒரு பக்கம், நண்பர்கள் சொல்றது ஒரு பக்கம்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம இந்த கணக்க ரொம்ப சிம்பிளா தெளிவா அலச போறோம். சும்மா ரோட்ல இறங்கி நடந்தாலே போதும், எங்க பார்த்தாலும் அந்த பச்சை நிற நம்பர் பிளேட் வச்ச வண்டிகள் தான் கண்ல படுது இல்லையா? ஒரு காலத்துல ஈவினாலே ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஆனா இப்போ ஸ்கூட்டர்லேருந்து கார்கள் வரைக்கும் ஈவியோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகுது. இது ஒரு பெரிய புரட்சி மாதிரி தான் தெரியுது. ஏன் திடீர்னு எல்லாருக்கும் ஈவி மேல இவ்ளோ ஆசை? சிம்பிள். மாசா மாசம் பெட்ரோல் காடுற காசு மிச்சமாகும், சுற்றுச்சூழலுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. இதுதான் ஈவியோட பெரிய பிளஸ் பாயிண்டா நமக்கு தெரியுது, சரிதானே? பெட்ரோல் செலவு, சர்வீஸ் செலவு கம்மின்னு மேலோட்டமா பார்க்கும்போது ஈவி ரொம்ப லாபகரமா தெரியலாம். ஆனா இந்த கணக்குல நாம பார்க்க தவறுன சில விஷயங்களும் இருக்கு. சில மறைக்கப்பட்ட உண்மைகள்னு கூட சொல்லலாம். அதத்தான் இப்போ நாம தோண்டி எடுக்க போறோம். சரி, இந்த பெரிய கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். ஈவி மார்க்கெட்டே ரெண்டா இருக்கு. ஒன்னு பைக்ஸ், இன்னொன்னு கார்ஸ். ஃபர்ஸ்ட் பைக்குகளை பத்தி பாத்திரலாம். ஏன்னா இங்க கதை ரொம்ப சிம்பிள், ரொம்பவே பாசிட்டிவ். இங்க பாருங்க, கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க பேட்டரிய மாத்தினாலும் சரி, இல்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு வண்டியே மாத்தினாலும் சரி, ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரை விட ஈவி ஸ்கூட்டர்ல நீங்க கண்டிப்பா காசை மிச்சப்படுத்துவீங்க. இதுல ரெண்டாவது பேச்சே கிடையாது. லாங் ரன்ல ஈவி பைக்குகள் தான் வினர். சோ நீங்க ஒரு டூ வீலர் வாங்க பிளான்ல இருந்தீங்கன்னா பெருசா யோசிக்கவே வேண்டாம். கண்ணை மூடிட்டு ஒரு நல்ல ஈவி ஸ்கூட்டரை தேர்ந்தெடுக்கலாம். பணமும் மிச்சம், பெரிய தலைவலியும் கிடையாது. ஜாலியா வாங்கலாம். ஓகே, பைக்குகளுக்கு ஈவி ஒரு வரம்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இதே லாஜிக் கார்களுக்கும் பொருந்துமா? இங்கதான் கதையே டோட்டலா மாறுது. நாம ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய இடம் இது. வாங்க ஏன் அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃபேவரட் டாடா நெக்ஸான் எடுத்துப்போமே. பெட்ரோல் மாடல் விலை எவ்வளவு? சுமார் 9 லட்சம். ஆனா அதே நெக்ஸான் ஈவியோட விலை கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபா. அப்பாடியோ 5.5 லட்சம் ரூபா வித்தியாசம். எதுக்கு இவ்ளோ காசு? ஒன்னே ஒண்ணுக்குதான், அந்த பேட்டரிக்கு. நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, வெறும் பெட்ரோல் செலவை மட்டும் பாக்குறது. ஒரு காரோட உண்மையான செலவு கண்டுபிடிக்கணும்னா நாம மொத்த உரிமைச் செலவு, அதாவது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை பார்க்கணும். அப்படின்னா என்ன? சிம்பிள். காரை வாங்கின விலை, சர்வீஸ், ஏன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு விக்கும்போது அதோட மதிப்பு எவ்ளோ குறையுதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது தான் அது. இப்போ ஈவி கார்களோட கணக்கையே தலைகீழா புரட்டி போடக்கூடிய, ஆனா யாரும் பெருசா பேசாத ரெண்டு மறைக்கப்பட்ட செலவுகளை பத்தி நான் சொல்ல போறேன். இத கேட்டாதான் நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். 8 வருஷம். ஆமா, பெரும்பாலான ஈவி கார் பேட்டரிகளுக்கு கம்பெனி கொடுக்கற வாரண்டி இதுதான். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த 8ங்கிற நம்பருக்கு பின்னாலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ஒளிஞ்சிருக்கு. முதல் மறைக்கப்பட்ட செலவு பேட்டரி மாத்துறது. யோசிச்சு பாருங்க, வாரண்டிக்குள்ள பேட்டரி போச்சுன்னா ஓகே, கம்பெனி பாத்துக்கும். ஆனா கரெக்டா அந்த 8 வருஷம் முடிஞ்ச அடுத்த நாள் பேட்டரி நின்னு போச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய தொகை சுமாராக 5.5 லட்சம் ரூபாய். ஆமா, நீங்க சரியாத்தான் கேட்டீங்க. 5,50,000. இது ஏதோ சர்வீஸ் செலவு இல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு புது சின்ன கார் வாங்குற காசு. இது எவ்ளோ பெரிய ரிஸ்க்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது மறைக்கப்பட்ட செலவு டிப்ரீசியேஷன், அதாவது வண்டியோட மதிப்பு குறையறது. இப்போ நீங்க ஒரு பெட்ரோல் காரை 8 வருஷம் கழிச்சு விக்கிறீங்கன்னு வைங்க, அதோட மதிப்புல ஒரு 55% குறைஞ்சிருக்கும். ஆனா ஒரு ஈவி காரை வித்தா அதோட மதிப்புல 75% வரைக்கும் கூட குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்? சிம்பிள். வாரண்டி இல்லாத பழைய பேட்டரி இருக்கிற ஒரு யூஸ்ட் ஈவி காரை வாங்க யார்தான் முன் வருவாங்க? இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. ஆரம்பத்துல வாங்குற விலையும் அதிகம், நடுவுல பேட்டரி மாத்துறதுக்கு ஒரு பெரிய செலவு வரலாம், கடைசில விற்கும் போதும் மதிப்பு ரொம்ப குறையுது. இதையெல்லாம் கணக்குல எடுத்தா 8 வருஷத்துல ஒரு பெட்ரோல் காரை விட ஈவி காருக்கு நீங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் அதிகமா செலவு செஞ்சிருப்பீங்க. அப்போ ஈவி கார் வாங்குனா பணம் மிச்சமாகும்னு சொல்றது ஒரு பெரிய கட்டுக்கதை. ஆனா ஒரு நிமிஷம், கார் வாங்குறதுங்கிறது வெறும் கணக்கு வழக்கு விஷயம் மட்டுமா என்ன? இல்லவே இல்ல. அது நம்ம லைஃப் ஸ்டைலோட, நம்ம டெய்லி தேவைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். சோ பணத்தை தாண்டி எந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகும்னு இப்ப பார்க்கலாம். சரி, அப்போ யாருக்கு எந்த கார் செட் ஆகும்? உங்க ஓட்டம் பெரும்பாலும் சிட்டிக்குள்ளதானா? யோசிக்காம ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் அல்லது சிஎன்ஜி காருக்கு போகலாம். இல்ல, நான் அடிக்கடி ஹைவேஸ்ல பறப்பேன் அப்படின்னா டர்போ பெட்ரோல் அல்லது டீசல் கார்கள் தான் உங்களுக்கு சரியான பவர் கொடுக்கும்.
ஒருவேளை உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருந்து 2வது காரா சிட்டிக்குள்ள மட்டும் ஓட்டுறதுக்கு வேணும்னா அப்போ ஈவி ஒரு சூப்பர் ஆப்ஷன். இல்ல நான் மாசத்துக்கு 2500 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டுவேன்னு சொல்றவங்களுக்கு ஹைபிரிட் கார்கள் ஒரு நல்ல பேலன்ஸ்டான தேர்வா இருக்கும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். சிலருக்கு அந்த என்ஜின் சத்தம், அந்த வைப்ரேஷன், காருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ட் ரொம்ப பிடிக்கும். இது பெட்ரோல் டீசல் கார்கள்ல கிடைக்கிற ஒரு ஃபீல். ஆனா ஈவி கார்கள் ரொம்ப சைலண்டான, ஸ்மூத்தான, ஒரு ஹைடெக் கேஜெட் ஓட்டுற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இதுல எது சரி எது தப்புன்னு கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்கும் அதுதான் விஷயம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. ஒரே குழப்பமா இருக்கா? எப்படி ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறது? சிம்பிள். விளம்பரங்களையோ மத்தவங்க சொல்றதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு நீங்களே சில முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கோங்க. இந்த 3 கேள்விதான் உங்களுக்கான ஃபைனல் செக்லிஸ்ட். 1, உங்க டெய்லி யூசேஜ் என்ன? நீங்க சிட்டில அதிகமா ஓட்டுவீங்களா இல்ல ஹைவேஸ்லயா? எவ்ளோ தூரம் போவீங்க? 2, இதுதான் உங்க வீட்ல இருக்க போற ஒரே காரா? ஒரு அவசரத்துக்கு நடுராத்திரியில ஊருக்கு போகணும்னா இந்த காரை நம்ப முடியுமா? 3, உங்களுக்கு உண்மையிலே என்னதான் முக்கியம்? எல்லாத்துக்கும் மேல காசு மிச்சம் பண்ணணுமா இல்ல வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமா இல்ல டெய்லி ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கணுமா? உலகத்துல என்ன புதுசா வருது, மார்க்கெட்டிங் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் 2வது தான். உங்க தேவை என்ன? உங்க வாழ்க்கை முறைக்கு எந்த வண்டி சரியா வருங்கிறது தான் முதல் கேள்வி. அதனால இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு என்ன எரிபொருள் தேவை?